ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்க ஆர்ஸ்டிகே லவ் கே ட்ராமாவோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிபட்டு இருக்கும். அவங்கள சுற்றி நிறைய அடி ஆட்கள் இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இவங்களோட ஃபேஸை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்படியே இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் 2 வாரமாக அன்கான்ஷியஸாக இருந்து இப்போ தான் எழுந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க யார், அவங்க பேர் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல. டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு அம்னேஷியானும் அவங்க பேர், அவங்க லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு எந்த விஷயமுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்கிறாரு. இவங்க யாருன்னு இவங்க ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க போலீஸும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் கையில் இருக்க 10 விரல்லையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால அதை வச்சும் இவங்க யாருன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் இவங்க அடிபட்டு விழுந்து இருந்த இடத்துல சிசிடிவி இல்லாததுனால அங்கேயும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அதனால இவங்க யாரு, இவங்களுக்கு எப்படி எப்படி அடிபட்டுச்சுன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயினுக்கு அவங்க பேர் என்னன்னு கூட ஞாபகம் இல்லாததுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. அப்போதான் அவங்க கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிலர் ஹீரோயினை தேடி ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாகி அவனை பார்க்க ஆசையா வெயிட் பண்றாங்க. அங்க ஹீரோவும் வராரு. ஆனா இவங்க நினைச்ச அளவுக்கு அவர் ஒரு ஆக்டர் மாதிரி அழகா இல்லைன்னு டிசப்பாயிண்ட் ஆறாங்க. இப்போ அவர் தான் ஹீரோயினோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்றாரு. அவங்க பேரு கோ யுன்சே. இவங்களுக்கு 33 வயசு ஆகுது. பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்க. பாக்ஸிங் கோச்சா இருக்க ஹீரோவை 2 வருஷமா இவங்க லவ் பண்றாங்கன்னு, இப்போ கல்யாணம் பண்ற பிளான்ல இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா இதை எதையுமே ஹீரோயின் நம்பல. அது எப்படி இத்தனை வருஷமான ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தேனான்னு கேட்டா, அப்பதான் அவர் ஹீரோயின் நாவல் ரைட்டராக ட்ரை பண்ணி அது நடக்காததுனால போன மாசம் தான் அவரோட பாட்டியோட கடையில பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ணதா சொல்றாரு. அப்போ இவங்க நம்பாம 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ இருந்தா காட்ட சொல்றாங்க. அப்போ ஒரே ஒரு போட்டோவை ஹீரோ எடுத்து காட்டுறாரு. ஹீரோயினை 3 வாரமா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடி அலைஞ்சப்போ அவரோட ஃபோன் மிஸ் ஆயிட்டதாவும் அதுல தான் இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கிறதாவும் சொல்றாரு. அப்போ ஹீரோயினோட ஃபேமிலியாவது கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றப்போ ஹீரோயினுக்கு ஃபேமிலியே இல்லை, அவங்க வளர்ந்தது ஒரு ஆர்ஃபனேஜ்லன்னு சொல்றாரு. இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் இப்போ அனுப்பிட்டாங்க. ஆனால் ஹீரோ கூட வீட்டுக்கு போக ஹீரோயினுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் கூட இப்போ இவங்க கிளம்பி வீட்டுக்கு போகலன்னா ஹீரோயினை கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பிடுவாங்க. அதனால வேற வழி இல்லாமல் அவர் கூட கிளம்பி போனால் இவங்க தங்கியிருந்த வீட்டில் இருந்தால் ஏதாவது பழைய ஞாபகம் வரும்னு போகிறாங்க. ஹீரோ இவங்கள ஒரு வில்லேஜ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருக்க எல்லாருக்குமே ஹீரோவை தெரியுது. ஆனால் ஹீரோயினை அவங்க ஒரு தடவை கூட பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க தங்கி இருந்ததா சொன்ன வீட்டுக்கு போனாலும் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருக்க பொருள் எதை பார்த்தாலுமே ஹீரோயினுக்கு அவங்க யூஸ் பண்ண மாதிரி எந்த ஞாபகமும் வரல. ஹீரோ மேலே அவங்களுக்கு டவுட் வந்து இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கிற கதையை கேட்குறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் முதல் தடவை மலையில மீட் பண்ணதா சொல்றாரு. அப்போ ஃப்ராகை பார்த்து பயந்த ஹீரோயினை இவர் தான் காப்பாத்தினதா சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இவர் மேலே லவ் வந்து இவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு பேக்கோடையே கிளம்பி வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஹீரோயின் அவரை ரொம்ப லவ் பண்ணதுனால தான் இப்போ அவங்க கல்யாணம் வரைக்கும் போனதாகவும் சொல்றாரு. ஆனா இதையும் ஹீரோயின் நம்பல. பாக்ஸிங் கோச்சான ஹீரோ இப்போ அவரோட வேலைக்கு கிளம்பி போறாரு. அங்க அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஹீரோயின் பத்தி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போதான் 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த கதையை காட்டுறாங்க. ஹீரோயின் சோல்ல ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ப்ராசிக்யூட்டரா இருந்திருப்பாங்க. அவங்களோட உண்மையான பேரு கோஜிவான். இவங்களோட வேலைக்காக 2 பேர் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசுறத யாருக்கும் தெரியாம ஹீரோயின் அவங்க வாட்ச்ல வீடியோ எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்க ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினை கொல்றதுக்காக கேங்ஸ்டரான ஹீரோக்கு கால் பண்ணி அவர் வர வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு போனா அங்க ஹீரோயின் பயங்கரமா அடிபட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இவங்களை முன்னாடியே தெரியும். இவரோட பாஸ்ட்ல அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினை கொன்ன மாதிரி ஒரு பொய்யான வீடியோவை ரெடி பண்ணி அவங்க பாஸ்க்கு அனுப்புறாரு. ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு சேஃபா அனுப்பி வச்சதும் இவர் தான். ஆனா ஹீரோயின் உயிரோட இருக்கிறத தெரிஞ்சா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட்னு பொய் சொல்லி வில்லேஜ்ல அவங்கள மறைச்சு வச்சிருக்காரு. ஹீரோயினுக்கு சீக்கிரமே பழைய ஞாபகம்லாம் வந்துரும்னு டாக்டர் சொன்னதுனால அது வரைக்கும் தான் அங்கே ஒழிச்சு வச்சிருப்பாரு. ஞாபகம் வந்ததும் ஜப்பானுக்கு அனுப்புற பிளான்ல இருக்காரு. இதுக்கெல்லாம் இவர் கூடவே இருந்து ஹெல்ப் பண்றது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இனிமேல் என்ன நடக்க போகுது, ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்தா என்ன ஆகும், ஹீரோயினோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது, இவங்க ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.